தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை குறித்து கடந்த 3 வாரங்களாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஓவரால் தாவீதுடைய முழு வாழ்க்கைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, தடுமாறினாலும் தடம் மாறாத தலைவன். தடம் மாறாத தலைவன். இந்த தலைவனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்ததற்கான காரணம், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தார் தாவீது. ஓகே. அடுத்து, தாவீது தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டார். ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர் மனிதர்களை செதுக்கி செப்பனிட்டு பல்வேறு சூழ்நிலைகளிலே உருவாக்கக்கூடிய ஆண்டவர். எந்த விதத்துல உருவாக்கினார்? ஒரு குடும்பத்தின் நிராகரிப்பின் மத்தியில் உருவாக்கினார். குடும்பத்துல பெற்றோரிடத்திலே தாவீதுக்கு கிடைக்க வேண்டிய அளவுக்கு மதிப்போ மரியாதையோ கிடைக்கவில்லை. அந்த முதல் 3 பிள்ளைகளும் வாட்டசாட்டமாக இருந்தபடியினால அவர்களை சவுலுக்கு கீழே இஸ்ரவேலுடைய ராணுவத்துக்கு அனுப்பிவிட்டார் ஈசாய். ஆனா கடைசி பையனாகிய 8வது மகனாகிய தாவீதை ஆடு மேய்க்க அனுப்பிவிட்டார். சரி, ஆனா அந்த சூழ்நிலைகளிலேயும் தாவீது சோர்ந்து போகவில்லை. எங்க போனாலும் சரி, வெகு எளிதாக அவனுடைய இளமையை குறித்து வெகு எளிதாக அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அசட்டை பண்ணிவிட்டார்கள். ஆனா இதன் மத்தியில தாவீது எவ்விதமாக தேவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டார்? தேவன் கொடுத்த பொறுப்புகளை உண்மையாக நிறைவேற்றினார். அதான் நம்ம படிச்சோம். என்ன பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார்? அவர் ஆடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருந்தார். அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பை உண்மையும் உத்தமமாக செய்தார் தாவீது. நம்ம அதை படிக்கிறோம். எந்த அளவுக்கு உண்மையாக செய்தார்? தன்னுடைய அண்ணன்மார்களை பார்க்க சொல்லும் போது காலையிலேயே எந்திரிச்சு எழுந்து அந்த ஆடுகளை எல்லாம் ஒரு காவலாளி வசமாய் கொடுத்து விட்டு தன்னுடைய அண்ணன்மார்களை பார்க்க போகிறார். அதே போல தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளும் போது, ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது, அதை எல்லாம் நான் ஆட்டை பாதுகாப்பதற்காக அடித்து கொண்டேன்னு சொல்லி இந்த சிறுவன் அல்லது வாலிபன் சொல்லுகிறார். அப்போ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாக செயல்பட்டார் இந்த தாவீது. அப்போ தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிற பொறுப்புகளை பார்க்கிறார், அதன் அடிப்படையிலே நம்மை பயன்படுத்துகிறார். கடந்த 2 வாரங்களாகவே நம்ம ஒரு சிலர் கேட்ட கேள்வி என்னன்னா, தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார் இல்லையா? அதாவது ஈசாயுடைய குமாரர் ஒவ்வொருத்தரையா சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறார்கள். பண்ணும்போது கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவீது என்று சொன்ன உடனே தைல குப்பியை திறந்து தாவீதின் மீது ஊற்றுகிறார் சாமுவேல். ஆனா நீங்க அந்த பகுதியை படிச்சு பாத்தீங்கன்னா, நீ ராஜாவாக மாறப்போகிறாய் என்ற செய்தியை சாமுவேல் தாவீதுக்கு தெரிவித்ததாக சொல்லப்படவில்லை. சவுலுக்கு சொன்ன மாதிரி சொல்ல. அப்போ தாவீதுக்கு கர்த்தர் தன்னை ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார் என்பது தெரியும். அது மாத்திரமல்ல, ஒரு முக்கியமான பணிக்கென்று அன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஆகவே ஒருவேளை அவருடைய பெற்றோரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தாவீது கர்த்தர் ஒரு திட்டத்தோடு தன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். அது மாத்திரம் இல்ல, அடுத்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, என்றைக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரோ அன்றைக்கு இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து தங்கியிருந்தார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது 14வது வசனங்களை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை நிரப்பினார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து தங்கியிருந்தார். அப்போ தாவீதுக்கு அடுத்து அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை இருந்தது, கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தல் இருந்தது. ஆனா தாவீது தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறார், மெய்ப்பனாக பொறுப்பை நிறைவேற்றுகிறார். ஒரு சுரமண்டலத்தை வாசிப்பதற்காக அந்த ராஜா அழைத்து அனுப்பும் போது அந்த பணியை சிறப்பாக செய்கிறார் தாவீது. தொடர்ந்து
எந்த விதத்துல தேவன் அவரை ஆயத்தப்படுத்தினார் என்பதை படிக்கலாம். இன்றைக்கு நம்ம படிக்க போற பகுதி 1 சாமுவேல் 17வது அதிகாரம். நம்முடைய வேத புத்தகத்தை 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் நமக்கு நன்றாக தெரியும். கோலியாத்தை தாவீது எனப்பட்ட இளைஞன் எவ்விதமாக மேற்கொண்டான் என்பதுதான் அந்த சம்பவம். சரி, ஏற்கனவே ஒரு சில காரியங்களை படிச்சிருக்கிறோம். அதை தவிர்த்து இந்த இடத்துல தேவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தின தாவீது. தேவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தின தாவீது. கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். வாழ்க்கையில அனுதினமும் நாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள்ல அவருடைய உன்னத திட்டத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். நம்முடைய கண்களும் நம்முடைய செவியும் நம்முடைய திறந்தவைகளாக நம்முடைய இருதயம் ஆயத்தத்தோடு இருக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியும். அதிலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அவ்விதமாக தான் இந்த சம்பவம் நடக்குது. சரி, மறுபடியும் அதை என்ன செய்யலாம், படிக்கலாம். 17வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிங்க. சாரி, 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். ஓகே சிஸ்டர், 7ஆம் வசனமும் வாசிங்க சிஸ்டர். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். தேங்க்யூ சிஸ்டர். அந்த பகுதியுடைய பேக்ரவுண்ட் அதுல வருது. என்ன நடக்குது? பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுவதற்காக நெருக்கி வருகிறார்கள். ஏன்? சவுல் பயந்து விட்டான் என்பது பெலிஸ்தியருக்கு செய்தி போகிறது. சவுல் பைத்தியம் பிடித்த மனிதனை போல மாறிவிட்டான் என்பது பெலிஸ்தியருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே மறுபடியும் தங்களுடைய படைகளோடு அவர்கள் வருகிறார்கள். வரும்போது எந்த இடத்துக்கு வராங்க நீங்க பாத்தீங்கன்னா, முதல் வசனத்தை அப்படியே பாருங்க. சோக்கோவிலே ஒருமித்து கூடி வந்தார்கள். இந்த சோக்கோ எங்க இருக்கு? யோசுவா 15வது அதிகாரம் 35ஆம் வசனம். அதே போல யோசுவா 10வது அதிகாரம் 10ஆம் வசனங்களை படிக்கும் போது இந்த 2 பகுதிகளும், அதாவது இந்த முதல் வசனத்துல வரக்கூடிய எபேஸ் தம்மி, அதே போல சோக்கோ அசக்கான்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த 2 இடங்களும் எங்க உள்ளதுன்னா யூதா கோத்திரத்தின் இடங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு யோசுவா இடத்தை பகிர்ந்து கொடுக்கும் போது யூதா கோத்திரத்துக்கு சேர்ந்த இடம் இந்த இடம். அப்போ இந்த பகுதியில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், எதிரி படை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே உள்ள ஊடுருவி வந்துட்டாங்க, பெனிட்ரேட் பண்ணி வந்துட்டாங்க. காரணம், சவுலை குறித்து அவர்கள் என்ன செய்யல, பயப்படவில்லை. உடனே அப்படியே உள்ள வந்துடுறாங்க. உள்ள வரும்போது அதிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவன், அவன் யார்? கோலியாத். அவனுடைய உயரத்துல நம்ம படிச்சோம்ல, அவனுடைய உயரம் 9 அடி 9 இன்ச். 9 அடி 9 இன்ச். ஆக்சுவலா இன்னும் ஒரு சில என்ன சொல்றாங்கன்னா 12 அடி உயரமா அவன் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அவன் போட்டிருந்த அந்த ராணுவ உடை, மெட்டல் ஷீல்டு இருக்கு இல்லையா, அவனுடைய தலையில வைக்கக்கூடிய ஹெல்மெட், தலையில வைக்கக்கூடிய கிரீடம், தலை கவசம், அது மாத்திரமல்ல, அவன் அந்த தன்னுடைய மார்பிலே போட்டிருந்த அந்த இரும்பு கவசம், அது மாத்திரமல்ல தன்னுடைய கைகளையும் கால்களையும் மறைப்பதற்காக போட்டிருந்த கவசம், அது எல்லாம் எவ்வளவு வெயிட்னா 125 பவுண்ட். 125 பவுண்ட். ஒரு பவுண்ட்ன்றது 1/2 கிலோ பக்கத்துல. அப்ப 125 பவுண்ட்னா ஏறக்குறைய 60 கிலோவுக்கும் அதிகமான எடையுள்ள போருக்கான அந்த ஆடையை அவன் அணிந்திருந்தான். அவன் கையில இருக்கக்கூடிய ஈட்டி எவ்வளவு வெயிட்னா 15 பவுண்ட். 15 பவுண்ட்னா ஏறக்குறைய 7-7.5 கிலோ.
அந்த அளவுக்கு பலமுள்ள உயரமுள்ள ஒரு கோலியாத். அந்த கோலியாத் அங்க வந்து நிக்கிறான். நின்னுட்டு என்ன செய்யறானா, அங்க வந்து நின்னு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சவால் விடுகிறான். என்ன சவால் விட்டாலும் படித்தோம். ஆஹ் எதுக்கும் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. 17, 8, 9. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடே யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. என்ன சொல்றானா, நீங்க எங்க கூட யுத்தம் பண்ண வேண்டும், என்னை கொல்வதற்கு யாராவது தயாரா இருக்கீங்களா? அப்படி ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா, தோற்று போனா நீங்க எங்களுக்கு வேலைக்காரரா மாறிடலாம். அப்படி நாங்க தோற்று போய்விட்டால் நாங்க உங்களுக்கு வேலைக்காரரா இருந்து நாங்க உங்களை சேவிப்போம்னு சொல்லி சவால் விடுறோம். இதை கேட்ட உடனே 11ஆம் வசனத்துல சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்ட போது மிகவும் கலங்கி பயப்பட்டாள். காரணம், கர்த்தர் சவுலை விட்டு விலகிவிட்டார். 17ஆம் வசனம் வரைக்கும் 16ஆம் வசனம் வரைக்கும் இந்த சவால் தொடர்கிறது. 16வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். இப்படி ஒரு சவால் சென்று கொண்டே இருக்கிறது. 40 நாள் அவன் சவால் விடுறான். ஆனா அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு, சவாலுக்கு பதில் கொடுப்பதற்கு யாருமே தயாரா இல்லை. இந்த சூழ்நிலையில தான் தாவீது என்ன செய்யறாரு, அந்த படை பலத்தோடு இஸ்ரவேல் மக்கள் நிற்கக்கூடிய இடத்துல, பெலிஸ்தியர் நிற்கக்கூடிய இடத்துல தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக அவர் வருகிறார். அது மறுபடியும் வாசிக்கலாம். 14ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த 1 மரக்கால் வறுத்த பயற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். இந்த சம்பவம் நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். என்ன நடக்குது, படை தளத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணன்மார்களை பார்ப்பதற்காக தாவீதை அனுப்புகிறார் ஈசாய். 3 அண்ணன்மார்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க சாப்பிடுறதுக்கான பொருட்கள், 1000க்கு அதிபதிக்கு கொடுக்க வேண்டிய பரிசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தாவீது என்ன செய்யறாருன்னா வேகமா கிளம்பி வர்றாரு. அதை படிச்சோம் இல்லையா? தாவீது அதிகாலையில் எழும்பிடுறார். 20ஆம் வசனத்துல அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் ஒப்புவித்து விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர்றாரு. ஏன் அதிகாலையிலே கிளம்புறாரு? ஒன்று நம்ம பார்த்தோம், அவருடைய உண்மையை நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, தாவீது அவர் இருக்கக்கூடிய பெத்லகேம்ல இருந்து இந்த சண்டை போட நடக்கக்கூடிய இடத்துக்கு வருவதற்கு காலையில ஃபுல்லா நடந்து வரலாம். ஆகவே விடிய காலமே அவர் கிளம்பி அங்க வருகிறார். வரும்போது தேவன் தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு? அந்த வாய்ப்பை எவ்விதமாக அவர் பயன்படுத்தி கொண்டார் என்பதை நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். என்ன நடக்குது, வந்து இறங்கின உடனே அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் பத்திரமாக காவல் காக்கிற ஒருவனுடைய கையில கொடுத்துட்டு தன்னுடைய அண்ணன்மார்களை போய் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கிறார். கேட்டு கொண்டிருக்கும் போது யார் வருகிறார்னா அந்த கோலியாத்து மறுபடியும் வருகிறார். 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். இந்த வசனங்கள்ல முதல்ல வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த கோலியாத்தின் சவாலை தாவீது கேட்டான். 23ஆம் வசனத்துடைய பின்பகுதி நேரடியாக 40 நாள் அந்த விட்ட சவால, அந்த 40வது நாள் நினைக்கிறேன், அன்னைக்கு அவன் சவால் விடும்போது அந்த சவால் தாவீதுடைய காதுக்கு வருகிறது.
தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம மறுபடி படிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவன் மீது, தேவனுடைய ஜனங்கள் மீது அக்கறையுள்ள ஒரு மனிதன். இந்த சவால் இவருடைய காதுக்கு வந்த உடனே மற்றவங்கள மாதிரி அவர் பிஹேவ் பண்ணவே இல்லை. காதுக்குள்ள செல்லும் போது இந்த சவாலை ஒரு வாய்ப்பாக மாற்றுகிறார் இந்த தாவீது. பிரச்சனைகள் வரும்போது ஒரு ஆவிக்குரிய மனிதன் அல்லது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதன் ஒன்று சவுலை போல பயந்து ஓடிவிடலாம், சவுலை போல இஸ்ரவேல் மக்களை போல அதற்கு பதிலளிக்காமல் திரும்பி விடலாம். ஆனா அதே போல தாவீதை போல அதை கேட்டு தேவன் எதிர்பார்க்கிற விதமாக அதற்கு பதிலளிப்பதற்கு ஆட்கள் தேவை. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் வரும்போது அந்த சவால்கள் தேவனையும் தேவனுடைய மக்களையும் பாதிக்கும் போது அதை கேட்டு அந்த சூழ்நிலையையும் கர்த்தருடைய வாய்ப்பாக நம்ம பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமான்றதான் கேள்வி. அநேக நேரத்துல நம்ம செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, பிரச்சனையை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம், சூழ்நிலைகளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறின பின்பு என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேறும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எடுத்து அதை அவருடைய திட்டத்திற்கு பயன்படுத்துகிறார். போன தாவீது என்ன யோசிக்கிறார் தெரியுமா? நான் இங்க வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசின உடனே அங்க போய் விசாரிக்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, இவன் ஏன் விதமா சத்தம் போடுறான்? இவனை கொல்றதுக்கு யாருமே இல்லையா? இவனை கொல்பவர்களுக்கு என்ன சன்மானம் கிடைக்கும் சொல்லி கேட்கிறான். 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். 27 வாசிங்க சிஸ்டர். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். என்ன நடக்குது? விசாரிக்கிறார் தாவீது. முதலாவது கேட்கிறார், இரண்டாவது அங்க என்ன பிரச்சனைன்றதை விசாரிக்கும் போது அதன் மூலமாக தனக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும்ன்றதுக்காக விசாரிக்கிறாரா? இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா தாவீதுடைய பதில் அதுல வருகிறது. 26ஆம் வசனத்துல தாவீது சொல்லக்கூடிய காரியம், சேனைகளின் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, தேவனுக்காக செயல்படுவதற்கு, தேவன் நம்மை உருவாக்குவதற்கு அடிப்படையான காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கென்று வைராக்கியமான ஒரு உள்ளம் யாருக்கு இருந்துச்சு? தாவீதுக்கு இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய சவுலுக்கு இல்ல, அங்க இருக்கக்கூடிய படை தளபதிகளுக்கு இல்ல. ஆனா இந்த காரியத்தை கேட்ட உடனே இந்த காரியம் தாவீதை அசைக்கிறது. தேவனுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு மனிதன், தேவனுடைய படைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மனிதன். ஆனா கர்த்தருடைய சேனையாகிய இவர்கள் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இவனை பார்த்து நம்ம ஏன் பயப்படலாம்? கர்த்தருக்கு விரோதமாக பேசக்கூடிய இந்த நபருக்கு, சவாலுக்கு நான் முன் வந்து காரியங்களை செய்வேன்னு சொல்லி அவருடைய உள்ளத்தின் ஆழத்துல வைராக்கியம் வருகிறது. அப்ப நம்ம யோசிக்கலாம், தாவீது தன்னை குறித்து எண்ண வேண்டிய அளவுக்கு எண்ணிவிட்டாரா? அல்லது தானாக முன் வந்து வெகு எளிதாக இந்த காரியத்தை செஞ்சு ராஜாவாக மாறிவிட முயற்சி செஞ்சாருன்னா அப்படி இல்ல. சூழ்நிலைகளை கண்டு அந்த சூழ்நிலைகள் மத்தியில வர்ற பிரச்சனைகள் மத்தியில அதை கேட்கிறார். இரண்டாவது, கர்த்தர் பார்க்கிற விதமாக பார்க்கிறார். கர்த்தர் அவருடைய நாமத்திற்கு அவமகிமையை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டார். அப்போ கர்த்தர் பார்க்கிற விதமாக பார்க்கிறார். தேவனுடைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின்படி தாவீது செயல்பட்டிருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில தான் தோன்றித்தனமாக நாமே முன் வந்து என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவர் முன் வந்து செய்யல. தாவீதுடைய வாழ்க்கையில ஏற்கனவே நம்ம படிச்ச மாதிரி அசட்டை மத்தியில, எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலேயே அவர் அமைதியாக இருந்ததற்கான அவருடைய தாழ்மை.
இதை அவர் விசாரிக்கிறார். விசாரிச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய வைராக்கியம் தாவீதை உந்தி தள்ளுகிறது. தேவனை நேசித்தபடியினால, தேவனுடைய மக்களை நேசித்தபடியினால, இந்த சூழ்நிலையில நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தூண்டப்படுகிறார் தாவீது. இன்னைக்கு நம்ம உள்ளத்துல இந்த உணர்வு உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பிரச்சனைகளையே பேசிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக, சவால்களை பார்த்து பயந்திருப்பதற்கு பதிலாக, கர்த்தாவே இதன் மத்தியில நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்துல கேட்போமானால் கர்த்தர் அதற்கு நம்மை தெளிவாக வழி நடத்துவார். உடனே அவர் பேசிட்டு கேட்ட உடனே அவருடைய அண்ணனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 28ஆம் வசனம் வாசிங்க. 28, 29 வசனங்கள். அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி 30 வாசிங்க சிஸ்டர். அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாக கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். இவன் பேசிக்கிட்டு இருக்கிறதை யார் பாக்குறானா? மூத்த அண்ணன் பாக்குறார். வாட்டசாட்டமான அந்த படையில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சோல்ஜர், முக்கியமான ஒரு போர் வீரர். பார்த்தவன அவன் கேட்கிறான், நீ வந்தியா? வந்து வேலையை பாத்தியா? மறுபடியும் திரும்பி போக வேண்டியதானே? அதுக்கு நிறைய வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, பொய்யாக பொறுப்பற்ற ஒரு வாலிபன் சொல்லி அவர் திட்டுறார். நீ கொஞ்சம் ஆடுகளை யார் வசம் விட்டு வந்தாய். இரண்டாவது, யுத்தத்தை பார்க்க அல்லவோ வந்தாய். தாவீது அதுக்கு வரல. தாவீது அவருடைய அண்ணன்மாரை விசாரித்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். அந்த சாப்பாட்டுக்காக தன்னுடைய தம்பி கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி நந்தியே இல்லாதபடிக்கு பேசுகிறார் இந்த அண்ணன். மூன்றாவது, எல்லாருக்கும் முன்பாக தன்னுடைய தம்பியை அவமானப்படுத்துகிறார். என்ன செய்யறாரு? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். ஏன் விதமாக பேசுகிறார் இந்த அண்ணன் எலியாப்? ஏன் விதமாக பேசுகிறார்? அவர் பேசுற காரணம் என்ன தெரியுமா? முழு இஸ்ரவேல் படையும் நடுங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இவருடைய கடைசி தம்பியாகிய சிறுவனாகிய இவன் என்ன இவர் பேசுறான்? இந்த கோலியாத் ஏன் கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக, கர்த்தருக்கு எதிராக பேசுகிறான்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோட பேசுறத பார்த்த உடனே யாருக்குள்ள பொறாமை வருது? இந்த எலியாபுக்குள்ள பொறாமை வருது. பொறாமையின் அடிப்படையில அவன் பேசக்கூடிய பேச்சு. அப்போ ஒரு கேள்வி, இது கோ இன்சிடென்ட் தானே? கோ இன்சிடென்ட்னா தற்செயலாக நடக்கக்கூடிய காரியம் தானே? அங்க இருந்து தாவீது இவங்க எல்லாம் பார்க்க வரும்போது கோலியாத் ஒரு பெரிய சவாலை கொடுக்கிறாரு. அவன் அண்ணன் திட்டுறா. அதன் மத்தியில தாவீது காரியங்களை செயல்பட்டார். இல்ல, கிடையாது. அருமையான தேவனுடைய மக்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு பல்வேறு சூழ்நிலைகள்ல நம்ம கொண்டு போறார். ஒரு இடத்திற்கு தேவன் கொண்டு செல்வாரானால், ஒரு தேவையை நம்ம இடத்துல பகிர்ந்து கொள்வாரால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கையில இருக்கக்கூடிய ஆடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பை உண்மையாக செய்து கொண்டிருந்த தாவீதை எதிர்காலத்துல தேவன் பெரிய ஒரு ராஜாவாக மாற்றுவதற்கு, செதுக்குவதற்கு, அவனுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக, எவ்விதமாக அந்த படைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார். அந்த வாய்ப்புல அங்க போய் பார்க்கும்போது ஆண்டவருடைய வைராக்கியம் தாவீதை செயல்பட தூண்டிட்டு. கேட்டு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டுமானால் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்துவதற்கான முயற்சி எடுக்கும் போது தாவீதை சோர்வடைய பண்ணக்கூடிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கிரிட்டிசிசம், அதாவது விமர்சனம். யாரு விமர்சனம் பண்றது தெரியுமா? அவனுடைய மூத்த அண்ணன் எலியாப் சொல்றான், அவன் மேல பயங்கர கோவப்படுறான். நீ எதுக்கா இங்க வந்த? உன்னுடைய வேலை ஆடு மேய்க்கிறது தான். அப்பா ஆடு மேய்க்கிறதுக்கு தான் நீ தகுதியானவன் சொல்லி உன்னை அனுப்பியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ எதற்கு யுத்தம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்த? சொல்லிட்டு நீ துணிகரமா வந்துட்ட, உனக்கு அகங்காரம் இருக்கு, உனக்கு பெருமை இருக்குன்னு சொல்லிட்டு அவனை போட்டு என்ன செய்யறான்? திட்டுறான். அநேக நேரங்கள்ல இந்த காரியங்களை கேட்ட உடனே தாவீது என்ன பண்ணிருக்கலாம்? நமக்கு ஏண்டா அந்த பிரச்சனை? நம்ம வந்தோமா, பயிரை கொடுத்தோமா, பால் கட்டிய கொடுத்தோமா, நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாமேன்னு சொல்லி அவர் யோசித்திருக்கலாம். ஆனால் அவ்விதமாக தாவீது முடிவு செய்யவில்லை. காரணம், அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே தேவன் ஒரு நோக்கத்தோடு என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார், அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதில் தெளிவா இருந்தார்.
தேவனுக்கென்று வைராக்கியமாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனிடத்துல கர்த்தர் தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். இதுல அவர் சொல்றாருல, தாவீதுடைய பதில பாருங்க, 29ஆம் வசனத்துல, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்றான். முகாந்தரம் இல்லையா என்றான். நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னா அந்த ஒரு காரணம் உண்டு. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மை தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை யாரை சந்தித்தாலும் எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாலும் அதுல ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை கண்டுகொள்வதற்கு நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு என்று வைராக்கியமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை எவ்விதமாக ஏவுகிறார் என்பதை குறித்து தெளிவாக இருக்க வேண்டும். தாவீது ராஜாவாக போறாரு தெரியாது, ஆனால் இந்த இடத்துல கர்த்தருக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு மனிதன், இவனை அழிப்பதற்காக தான் கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார் சொல்லி அவர் யோசிக்கிறார். ஆனா அதே நேரத்துல விமர்சனங்கள் வரும்போது, அவரை பார்த்து திட்டும் போது அவர் சோர்ந்து விடவில்லை. அடுத்து நீங்க பாருங்களேன், அதை கேட்டு காதுல வாங்கி கொள்ளவே இல்லை. விமர்சனத்தை பார்த்து டிஸ்கரேஜ் ஆகவே இல்லை. என்ன செய்யறாரு? 39ஆம் வசனத்துல, அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். மறுபடியும் அதான் சொல்றான். ஏன்பா இத்தனோ பெரிய படம் இருக்கு, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்க கூடிய இவனை பதில் சொல்வதற்கு, இவனை தீர்த்து கட்டுறதுக்கு நம்மளே யாருமே இல்லையா? அப்படி ஒரு மனிதன் முயற்சி எடுத்தானா அவனுக்கு ராஜா என்ன செய்வார்னு சொல்லி மறுபடியும் விசாரிக்கிறார். எந்த அளவுக்கு விசாரிக்கிறார் தெரியுமா? இந்த செய்தி சவுலுடைய காதுக்கு செல்லும் வரைக்கும் விசாரிக்கிறார். மனிதர்களுடைய வார்த்தைகளினாலே சோர்ந்து போகாத தாவீது. வீட்டுல அசட்டை பண்ணப்பட்டார், அண்ணன்மார் திட்டுறாங்க. ஆனா அந்த சூழ்நிலை மத்தியிலேயும் தேவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். கர்த்தருக்கென்று பிரகாசிக்க வேண்டிய நாம், கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய நாம், மனிதர்கள் நம்மை குறித்து எதிர்மறையாக பேசும்போது, பொய்யான காரியங்களை சொல்லும் போது, நம்மளை தட்டி வைக்கும் போது அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துடுறோமா? அவசியம் இல்லை. இந்த இடத்துல தாவீதுடைய கமிட்மெண்ட் என்ன தெரியுமா? தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு ஆயத்தம். அதான் முக்கியம். ஏன்னா இந்த கோலியாத் கிட்ட சண்டை போட போகும்போது கோலியாத் இவனை கொல்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். சரி, உடனே இந்த செய்தி யார் காதுக்கு போகுது? சவுலுடைய காதுக்கு வரும். சவுலுடைய காதுக்கு வந்த உடனே சவுல் என்ன சொல்றாருன்றத பார்க்கலாம். 31ஆம் வசனத்துல இருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அடுத்து முதல்ல யார் சொன்னா? எலியாப் சொன்னான். என்ன சொன்னா? நீ எதுக்கு இங்க வந்த? உன்னுடைய அகங்காரம், உன்னுடைய துணிகரத்தை நான் அறிவேன்னு சொல்லி அவரை சோர்வடைய பண்ணிக்கிறேன். அடுத்து சவுல் இடத்துல போற. சவுல் யார்? ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவர், முழு இஸ்ரவேல் சேனையும் வழிநடத்தக்கூடியவர். சவுல் தான் இந்த கோலியாத்துக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு ஆளை அனுப்ப வேண்டியவர். ஆனா சவுலுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்களேன். நீ இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. உன்னால முடியாதுப்பா. எங்களாலேயே முடியல, உன்னால எப்படி முடியும்? இத்தனை படை தளபதிகள் இருக்காங்க, அப்பனே இருக்காங்க, மற்ற பேர் இருக்காங்க. ஆனா உன்னுடைய அண்ணன்மார்கள் சொல்லி அவருக்கு தெரியாது. இத்தனை படை தளபதிகள் இருந்தாலும் அவங்களாலேயே முடியல. அப்படி இருக்கும்போது நீ உன்னால முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? நீ இளைஞன். உனக்கு அனுபவம் பத்தாது, உனக்கு வயது பத்தாது, நீ இளைஞன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். யாரை குறித்து சொல்றான்? கோலியாத்து குறித்து சொல்றான். கோலியாத் யார் தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் ஆனவன். இந்த கோலியாத்து அவங்களுடைய உருவம் அதெல்லாம் நீங்க படிக்கலுமானா வேற நேரம் இருக்கும் போது யோசுவா 11வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. இந்த யோசுவா 11வது அதிகாரத்திலாம் அரக்கர்களை பற்றி படிக்கிறோம். அதாவது பயங்கர உயரமான மக்கள். அந்த மக்கள்ல மொத்தம் கோலியாத்தோடு பிறந்தவர்கள் 4 பேர் மொத்தம். சரி,
அந்த அந்த காத்துடைய சந்ததியார். உபாகமத்திலேயே அவங்களை குறித்து 20வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். சரி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதனால இவர்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்பட்டார்கள். எப்ப பயப்பட்டாங்க? கானான் தேசத்துக்குள்ள வரும்போதே பயப்பட்டாங்க. நாங்க அங்க அரக்கர்களை கண்டோம்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அந்த கூட்டத்துல ஒரு ஆள் இந்த பெலிஸ்தன். இந்த பெலிஸ்தன் யார்? பயங்கர பிரம்மாண்டமானவன். கோலியாத் யார்? பயங்கர பிரம்மாண்டமானவன். அவன் அவ்வளவு உயரமானவன், அவன் அரக்கன், சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன். ஒரு நாள் அது முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. முதலாவது வந்த சோர்வு வீட்டுக்குள்ள இருந்து வருது. அதை பார்த்து தாவீது சோர்ந்து விடவில்லை. கேட்டான், ஆவியிலே வைராக்கியம் கொண்டான், விசாரித்தான், கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வந்தார் என்பதை அறிந்து கொண்டான், அதற்காக எந்த கிரயம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தான். யாருடைய விமர்சனத்தையும் பொருட்படுத்தவில்லை தாவீது. யோசித்து பாருங்களேன், அநேக நேரங்கள்ல ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு தடையா இருக்கக்கூடிய காரியம் மக்களுடைய விமர்சனங்கள். உன்னால முடியாது, உன்னால முடியாது, நீ சின்ன பையன். ஆனா அவங்கெல்லாம் பயங்கர யுத்த வீரர். நம்முடைய சூழ்நிலைகளை பெரிதுபடுத்தி தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தக்கூடிய மக்கள் தங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில, அவிசுவாசத்தின் அடிப்படையில நம்மை சோர்வடையக்கூடிய மக்கள். இன்னைக்கு உங்களுடைய வீட்டுல அந்த மாதிரி சூழ்நிலையில கடந்து போறீங்களா? நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல கர்த்தருக்கு என்று பிரகாசிக்கணும்னு சொல்லி யோசிக்கிற இடத்துல விதமான காரியங்கள் உங்களை நோக்கி வருகிறது. இதெல்லாம் பார்த்து தாவீது சோர்ந்து போகவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? தாவீதுடைய தாழ்மை. இரண்டாவது, தாவீது உடைய விசுவாசம். தாவீது என்ன சொல்றாருன்றதை படிக்கலாம். 34ஆம் வசனத்துல இருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா ஆழமாக கவனித்து பார்க்கணும். என்ன சொல்றாரு தெரியுமா? நான் இந்த ஆடுகளை கவனிக்கும் போது ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது. சிங்கத்தையும் கரடியையும் கொல்றது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஆனா சிறுவனாகிய வாலிபனாகிய நான் ஆட்டின் மீது உள்ள அக்கறையினாலே அதை அடித்துக் கொண்டேன். அதை அடித்துக் கொள்வதற்கு யார் உதவி செய்தார்? கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் உதவி செய்தார் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த சிங்கமும் கரடியும் எப்படி என்னுடைய ஆடுகளை பாதிக்க வந்ததோ அதே போல இந்த பெலிஸ்தன் இருக்கிறான். தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்காக அவன் வந்திருக்கிறான். ஆகவே இவனும் அந்த ஆட்டை அடித்து கொண்ட மாதிரி, அந்த சிங்கத்தை அடிச்சு கொண்ட மாதிரி, அந்த கரடியை அடித்து கொண்ட மாதிரி நான் கொல்வதற்கு தயார்னு சொல்லி சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இதுவரை என்னை பலப்படுத்தின தேவன் இந்த சூழ்நிலையிலேயும் என்னை பலப்படுத்துவார் என்ற விசுவாசம் அவருக்குள்ள தெளிவாக இருந்தது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அனுபவங்களை, சவால்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அடுத்த சவால் நம்மை சந்திக்கும் போது ஏற்கனவே நம்மை வழி நடத்தின கர்த்தர் இந்த சவாலையும் சந்திப்பதற்கு உதவி செய்வார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது மறக்கவே இல்லை. இந்த இடத்துல பேசும்போது தாவீது தான் பெரிய சாதனைகளை சாதித்ததா சொல்றாரா? விதமாக இல்லை. மக்களுடைய விமர்சனத்தின் மத்தியில தாவீது கோவப்படவே இல்லை. அவங்க அண்ணன்கிட்ட சொல்லும் போது அவ்வளவு காரியங்களை பேசுறாரு அந்த எலியாப். ஆனா அதுக்கு பதில் அமைதியாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். தேவனுடைய மனிதர் விதமாக எழுதுகிறார். 3 காரியங்கள்ல தாவீது வெற்றி பெற்று விட்டார். ஒன்று, அவனுடைய அண்ணன் இவனை கோபப்படுத்தும் போது, திட்டும் போது தாவீது தன்னுடைய டெம்பரை லூஸ் பண்ணல, அமைதியாக இருந்து கோபப்படாதபடிக்கு அதை மேற்கொண்டார். 2வது, சவுல் அவரை சோர்வடைய பண்ணும் போது அதையும் மேற்கொண்டார். 3வது, இந்த கோலியாத்தை கொன்று கோலியாத்தை மேற்கொண்டார்னு சொல்லி சொல்றார். இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, அவருடைய தாழ்மை. தாவீதுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றாரா? இல்ல. இந்த ஒரு சில வசனங்களை படிக்கும்போது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 22வது சங்கீதம் 22:6 வாசிங்க. 22வது சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிங்க. நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல,
மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். தாவீது எவ்வளவு சொல்றாரு பாருங்களேன். நானோ ஒரு புழு. சில மக்கள் புழுன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு தக்கதா செயல்பட மாட்டாங்க. ஒரு என்ன தெரியுமா சொல்ல, நான் மனுஷனே கிடையாது ஐயா, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். நான் ஏன் வெகுண்டு எழும்புவதில்லை? காரணம் என்னன்னா, என்னை குறித்து எண்ண வேண்டிய அளவுக்கு நான் எண்ணவில்லை. நான் ஒரு புழுதான், நான் மனுஷன் கூட கிடையாது. அதனால யாரும் ஏதோ எதை செஞ்சுட்டு போனா அதை பத்தி கவலை இல்லை. அதே நேரத்துல தேவனுக்கு எதிராக மக்கள் செயல்படுவார்கள், ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்வார், ஆனால் நான் செய்வதற்கு தயார். அப்ப சுயத்திலிருந்து தாவீது செயல்படவில்லை. இன்னும் சங்கீதத்துல இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 131வது சங்கீதம் முதல் வசனம் வாசிங்க. 131வது சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. எவ்வளவு தெளிவா சொல்றாரு இல்லையா? இது ரொம்ப முக்கியமானது. இந்த செய்தியை கேட்டுட்டு நம்ம எல்லாருமே தாவீது எல்லா கோலியாத்தையும் நம்ம மேற்கொள்ள போறோம்னு சொல்லிட்டு நம்முடைய பெருமையின் அடிப்படையில என்னுடைய கண்கள் மேட்டிமை உள்ளதாக பார்த்து எனக்கு மிஞ்சின கருமங்கள்ல போய் தலையிட்டுக் கொள்வேனானால் அதற்கு கர்த்தர் பொறுப்பாக மாட்டார். இந்த இடத்துல கர்த்தர் வழி நடத்தினபடியினாலே தாவீது சொல்கிறார், என்னுடைய இருதயம் இருமாப்புள்ளது அல்ல. சில நேரங்கள்ல நம்முடைய பெருமையின் அடிப்படையில் காரியங்கள்ல போய் தலையை விட்டுட்டு அதனால் நிறைய விளைவுகள் நம்ம சந்திப்போம். ஏன்டா போய் சந்திச்சோன்ட்டு. கர்த்தர் அமிதமாக நம்மை அனுமதிக்க மாட்டார். 2 சாமுவேல்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். எவ்வளவு அருமையான சாட்சி இல்லையா? 2 சாமுவேல் 2வது அதிகாரத்துல தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். வாழ்க்கையுடைய உச்சகட்டத்துல இருக்கிறார். இந்த 7வது அதிகாரத்துல அவ்வளவு பெரிய ராஜா, அவ்வளவு பணக்கார ராஜா, அவ்வளவு வெற்றிகளை பெற்ற ராஜா, அவ்வளவு ஃபேமஸான, அவ்வளவு புகழ் பெற்ற ஒரு ராஜா அந்த இடத்துல இருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தாவே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் ஏமாத்திரம். எவ்வளவு தாழ்மை உள்ள ஒரு மனிதன் இல்லையா? ஆகவே இந்த தாழ்மையின் அடிப்படையில அவமதிப்புகளையோ மக்களுடைய விமர்சனங்களையோ கண்டுகொள்ளவே இல்லை. சரி, அது அவரை பாதிக்கவே இல்லை. அநேக நேரங்கள்ல மக்களுடைய விமர்சனங்கள் நம்மை சோர்ந்து போக பண்ணுவதற்கு காரணம் நம்முடைய சுயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சுயத்தை யாராவது தொட்டு விட்டார்களானால் நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுறோம். விசுவாசுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல நம்ம தட்டுவோமானா நம்ம வீழ்ந்து விடுவோம் என்பது தெரியும். அது முக்கியமாக நம்முடைய பெருமை. ஆனா இந்த இடத்துல தாவீது அவ்விதமாக இல்லை. கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக விசுவாசத்தோட போகும்போது, வைராக்கியத்தோட போகும்போது, தன்னுடைய அண்ணன் சொன்ன விமர்சனங்கள், ராஜா சொன்ன அந்த சோர்வடைய பண்ணக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே அவர் என்ன செய்யல, பாதிக்கல. அது மாத்திரம் இல்ல, தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் செய்யக்கூடிய இந்த காரியம் கர்த்தருக்கு மகிமையே கொண்டு வரும், தேவனுடைய மகிமையே முக்கியப்படுத்தின தாவீது. 37ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். தேவனையே சார்ந்து கொண்ட தாவீது. அடுத்து உள்ள பகுதி நமக்கு தெரியும் இல்ல, இருந்தாலும் நம்ம வாசிக்கலாம். 38ஆம் வசனம், 38ஆம் வசனத்துல இருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து
அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்ப பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். தேவனையே சார்ந்து கொண்ட தாவீது பிரச்சனைய சவால கேட்கிறாரு, விசாரிக்கிறாரு, கர்த்தருக்கு என்று வைராக்கியம் கொள்ளுகிறார், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறார், கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக சோர்வடைய பண்ணுகிற விமர்சனங்களை தவிர்க்கிறார். இந்த இடத்துல கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிறார். சவுல் தன்னுடைய ட்ரெஸ்ஸ அவருக்கு போட்டு தன்னுடைய பட்டயத்தை கொடுக்கிறாரு. ஆனா அதுல பழக்கம் இல்ல. அதனால தாவீது என்ன சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம், நான் எப்பவும் பயன்படுத்துற மாதிரி தன்னுடைய அந்த அடைப்பை பையிலே 5 கூழாங்கல் எடுத்து போய் போட்டிட்டார். ஒரு முகாமுக்கு, நான் என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக சிவகாசி முகாமுக்கு வந்திருக்கும் போது ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. என்ன கேள்வினா, தாவீதுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா ஒரு கல்லை எடுத்துட்டு போயிருக்க வேண்டியது தானே, எதற்கு 5 கற்களை 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு போனார்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு மாணவிகளுக்கான முகாம்ல. ஒரு ஆழமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் இன்னொரு அன்னைகிட்ட கேட்டு நான் பதில் சொன்ன ஞாபகம் இருக்கு. எதற்காக 5 கூழாங்கற்களை கொண்டு சென்றார்? கோலியாத்தோடு பிறந்தது 4 பேர். கோலியாத்தை அட்டாக் பண்ணும்போது மற்ற 4 பேரும் வரலான்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனிதர் சொன்னார். சரி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தான் எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆடை மேய்க்கக்கூடிய கோலையும் கையில் தடியையும் கூழாங்கற்களையும் எடுத்துட்டு போறேன். அந்த சவுல் கொடுத்த ஆடையோ சவுல் கொடுத்த பட்டயத்தையோ அவன் சார்ந்து கொள்ளவில்லை. இவன் அந்த கையில தடியை தூக்கிட்டு போறவன அவன் கேட்கறான். அவனை பார்த்துட்டு யாராவது ஒரு வாட்டச்சாட்டமா தனக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ஆள் தன்னோடு மோத வருவான்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அவனை பார்த்த உடனே, ஏன்னா நானும் நாயா, நீ ஒரு தடியை தூக்கிட்டு என்னை அடிக்க வந்திருக்கியேன்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்றத பாருங்களேன். 43ஆம் வசனத்துல இருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். 47 வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். தாவீதின் ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய அண்ணனுடைய விமர்சனத்தை பார்த்து சோர்ந்து போல, ராஜாவுடைய விமர்சனத்தை பார்த்து சோர்ந்து போல. இங்க ஒருத்தன் பயங்கர பிரம்மாண்டமா நிக்கிறான். என்ன சொல்றான், உன்னை கொன்னு உன்னுடைய பணத்தை நான் ஆகாயத்து பறவைகளுக்கு கழுகுகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுத்துமேன்னு சொல்லி சவால் விடுற. அதையும் பார்த்து பயப்படல. காரணம், கர்த்தரையே நம்பின தாவீது. என்ன தெரியுமா சொல்றாரு, பட்டயத்தினாலே ஈட்டியினாலே ரட்சிக்கக்கூடிய கர்த்தர் அல்ல, நான் எப்படி தெரியுமா வரேன், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். வேதாகமம் மறுபடி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், கர்த்தருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். சவுலோட கர்த்தர் இல்ல, ஆகவே கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியல. கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய மக்களை கொண்டு கர்த்தர் அவர்களை கனம் பண்ணுவார். இந்த இடத்துல கர்த்தரை நம்பி போகிறார். அந்த 46ஆம் வசனத்துல என்ன நோக்கத்திற்காக நான் இவ்வளவு பெரிய சவாலை கையில் எடுக்கிறேன்னா, இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நான் இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்கிறது மூலமா தாவீது எனப்பட்டவன் ஒரு பெரிய யுத்த வீரன், இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டான் என்று பூலோகத்தில் எல்லாம் அறிந்து கொள்வார்கள் சொல்லல. தேவனுடைய மகிமையே வாழ்க்கையில் முக்கியப்படுத்தின தாவீது. அப்படிப்பட்ட மக்கள் தான் வாய்ப்புகளை கண்டுபிடித்து பயன்படுத்த முடியும். கேட்டால் தேவனுக்கென்று வைராக்கியம் உள்ள இருதயத்தோடு செயல்பட்டால் வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய உயிரையும் பணயம் வைக்க ஆயத்தமாக இருந்தால் விமர்சனங்களை கண்டு சோர்ந்து போகவில்லை.
தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். தேவனையே சார்ந்து தான் கையில என்ன ஏதுக்கள் இருக்கோ அதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு போறாரு. தன்னுடைய நோக்கங்கள்ல ரொம்ப தெளிவா இருந்தாரு. என்ன தெளிவா இருந்தாரு? நான் இவனை கொண்டு இஸ்ரவேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை முழு பூலோகத்தாரும் அறிந்து கொள்ள நான் செய்வேன். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, எத்தனை முறை நம்முடைய நோக்கங்கள்ல தடுமாறுறோம் இல்லையா? வெளியே அநேக காரியங்களை செய்தாலும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல உள்ள நோக்கம் மகிமையை நமக்கு எடுத்துக் கொள்வதற்கு அல்லது சுயநலமான நோக்கங்கள் நம்ம இருக்கான்றதை யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்க்க வேண்டும். தடம் புரண்ட சவுல் சொல்லி நம்ம படிச்சோம் இல்லையா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னை பெருமைப்படுத்தின சவுல். ஆனா தாவீது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தின சவுல். தாவீது நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையை முக்கியப்படுத்தும் போது கர்த்தர் வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு நமக்கு வேண்டிய வாய்ப்பை கொடுப்பார். உடனே சொல்றாரு, சொன்ன உடனே அங்க போறாரு. இஸ்ரவேலின் சேனைக்கும் பெலிஸ்திய சேனைக்கும் இடையில ஓடி வர. இவன் வந்த உடனே இவன் தனக்கு எதிராக சண்டை போட வந்திருக்கான்றத அவர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு இவனை கொல்வதற்காக அந்த பெலிஸ்தியன் வேகமா வரும்போது 49ஆம் வசனத்துல தன்னுடைய கையை அடைப்பத்துல போட்டு ஒரு கல்லை எடுத்து கவன்ல வைத்து சுற்றி அடிக்கிறான். அது சென்று கோலியாத்துடைய நெற்றியிலே பதிந்தது. எப்படி கோலியாத்துடைய நெத்தியில இந்த கல் போய் பதிந்தது? ஒன்று, அவன் தலை சீராவை போட்டிருப்பான், அந்த ஹெல்மெட் தலை கவசம்ன்றல அதை போட்டிருப்பான். இந்த ஒரு சின்ன பையனை பார்த்த உடனே அந்த தலை கவசத்தை அவன் நீக்கியிருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த கூழாங்கல் பட்டு அந்த கவசத்தை தாண்டிதான் அவனுடைய நெத்திக்குள்ள போயிருக்கும். ஆனா இவனை பார்த்து இவன் ஒரு சாதாரண குச்சியை தூக்கிட்டு தான் வரான்னு சொல்லிட்டு இவனை சாதாரணமாக எடை போட்ட கோலியாத். ஆனா கர்த்தர் முழு உடம்பையும் கவர் பண்ணி இருக்கக்கூடிய கோலியாத்துல அவனுடைய வீக் பாயிண்ட் அந்த நெத்தி தெரியுதுல்ல, அந்த இடத்துல சரியா தாக்குவதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். ஒரே ஒரு அடிதான், அடிச்ச உடனே அந்த கல் அப்படியே போய் பதிந்து விடுகிறது. ஏற்கனவே படிச்சோம்ல, எதையுமே சிறப்பாக செய்யக்கூடிய தாவீது. ஆடு மேய்ப்பதா அது சிறப்பானது. கவன்ல கல்லை வைத்து சுற்றி அடிப்பதா அதுலயும் திறமைசாலிகள். வேதத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கவன் கற்கள் எறிவதிலே திறமை பெற்றவர்கள் ஒரு பெரிய பட்டியலே கர்த்தர் எழுதுகிறார். அந்த ஸ்கில்ல கடவுள் எடுத்து அந்த அறிவை எடுத்து இவனை நெத்தியில அடிக்கிறார். அடிச்சிட்ட உடனே அவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோடனே என்ன நடக்குதுன்னா வேகமா ஓடுறாரு தாவீது. வேகமா ஓடி போய் 51ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். என்ன நடக்குது? வேகமா ஓடுறாரு, கையில கத்தி கிடையாது, சவுல் கொடுத்த பட்டயமும் வேண்டான்ட்டார். அதே நேரத்துல என்ன பண்றாரு தெரியுமா? கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத்துடைய தலையை வெட்டிடுறாரு. கோலியாத்துக்கு கொஞ்சம் உயர் வந்திருக்கும், நெத்தியில அந்த கவன் கல் பதிந்ததால கீழே விழுந்து தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கோலியாத்துடைய ஈட்டியை பத்தி படிச்சோம்ல, கோலியாத் கையில வச்சிருந்த ஈட்டியே 7.5 கிலோக்கு மேல. அப்படி இருக்கும்போது அவனுடைய உரையில இருக்கக்கூடிய பட்டயம் எத்தனை கிலோ இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம நினைக்கிற மாதிரி தாவீது ஒரு சிறுவன் கிடையாது. தாவீது அந்த டைம்லயே கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத்துடைய தலையை வெட்டக்கூடிய அளவுக்கு திறமசாலியா காணப்பட்டார், பலசாலியா காணப்பட்டார். கர்த்தருக்கு என்று வைராக்கியமாக செயல்படும் போது, வாய்ப்புகளை பயன்படுத்த முன் வரும்போது, நம்ம கையில இருக்கக்கூடிய கொஞ்சம் ஏதுக்களை வச்சு கர்த்தர் எடுத்து அவருடைய நாம மகிமைக்கு எதுவாக நம்ம பயன்படும் ஒரு பெரிய வெற்றி கிடைக்குது. தேவனுடைய மக்களுக்கு எதிராக எழும்பின எதிரி தோக்கடிக்கப்பட்டான். இந்த வெற்றி யாருக்கு? முழு இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் மேல இந்த வெற்றி யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு வெற்றி. கர்த்தருக்கு வெற்றி. விளைவு, பெலிஸ்தியரை அவர்கள் முறியடித்தார்கள். சவுலுக்கு வெற்றி கிடையாது. சவுலுக்கு வெற்றி கிடையாது. அப்போ ஒரு மனிதன் வாய்ப்புகளை கண்டு அந்த வாய்ப்புகள் மத்தியில தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு முன் வருவார்களானால் தேவன் அந்த மனிதனை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய முடியும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தாவீதை எதிர்காலத்துல ஒரு பெரிய யுத்த வீரனாக ஆயத்தமாவதற்கு பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வாய்ப்புகள் நம்மை நோக்கி வரும்போது, சிறிய வாய்ப்புகளா இருக்கலாம், பெரிய வாய்ப்புகளா இருக்கலாம், தாவீதை போல அதை சரியாக பயன்படுத்திக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அவனை கொன்ன உடனே அவனுடைய தலையை தூக்கிட்டு எங்க போறாருன்னா தாவீது எருசலேமுக்குள்ள போறாரு. 54ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர்.
தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். எருசலேமுக்கு ஏன் தெரியுமா தூக்கிட்டு வந்தார்? தூக்கிட்டு வந்து கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை பகிர்ந்து கொள்றார். ஆயுதங்களை எங்க கொண்டு வைக்கிறார் தெரியுமா? கூடாரத்துல வைத்தான் போட்டிருக்கு. அந்த கூடாரம் எது தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்துல கொண்டு போய் வைத்தான். பின்னாடி படிக்கணும். கதிர்ஷ்டமான அடுத்தவங்க படிக்கலாம். மகிமையை தாவீது எடுத்துக்கொள்ளவில்லை, கர்த்தரையே உயர்த்தினார், கர்த்தரையே மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு ராத்திரி நம்ம எப்படி இருக்கோன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? தேவைகள் வரும்போது, சூழ்நிலை வரும்போது நம்முடைய கண்களை திறந்து பார்ப்போம், செவிகளாலே கேட்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். கர்த்தருக்கு என்று வைராக்கியமாக எதையும் இழப்பதற்கு, உயிரையும் இழப்பதற்கு ஆயத்தமாக செயல்படுவோம். கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய மகிமை காரியங்களை செய்யும் போது கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். அதன் மூலமாக அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து போகக்கூடிய எல்லா பாதையும் நீர் அனுமதித்தது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். வெகு கவனமாக கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து எங்களுடைய பங்கை நிறைவேற்றி விட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. சவால்கள் எங்களை நோக்கி வரும்போது ஆண்டவரே, நாங்க என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் என்பதை அறிந்து கொண்டு உண்மையே சார்ந்து மனிதர்களுடைய விமர்சனங்களை கண்டு சோர்ந்து விடாதபடிக்கு எங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். உண்மையே விசுவாசிக்க, உண்மையே மகிமைப்படுத்த, உம்மாலே எடுத்து பயன்படுத்தப்பட கிருபை தாரும். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுக்கக்கூடிய எந்த வாய்ப்புகளையும் வீணாக்கி விடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். இந்த ஐக்கியத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.